இவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வர வேலையே இல்ல. கண்ட நேரத்துல போன் பண்ண வேண்டியது. மாமா ஐயோ மாமா மாமா நான் பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேன் மாமா. தயவு செஞ்சு வந்து திறந்து விடுங்க மாமா. செல்வா, அக்கா நீங்களா? எந்த பாத்ரூம்ல எங்க இருந்து பேசுற? அக்கா அது அது வந்து பக்கத்துல பார்ல நானும் மாமாவும் ட்ரிங்க் சாப்பிட வந்தோம். வந்த இடத்துல ஃபேஸ் வாஷ் பண்ண போனேன். நான் உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ லாக் பண்ணிட்டாங்க. அதான் மாமாவை கூப்பிட்டு திறக்க சொல்லலான்னு. உங்க மாமா இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் அசைய கூட முடியாது. ராத்திரி பூரா அங்கேயே கெட. அப்பதாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். வேடா போன. மாமா வாங்க சாப்பிடலாம். பரவாயில்ல சந்திரா, நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் விஷம் ஏதாவது வச்சிருக்கேன்னு பயமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்திரா. உனக்கு ஏதாவது வேலை இருக்கும், நீ சாப்பிட்டு ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டி இருக்கும். அதனால நீ முதல்ல சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு என்ன வெட்டி போய் நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். நான் செல்வா மாதிரியா உங்ககிட்ட நடந்துக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் சந்தேகப்படுறதுக்கு. அவனா அப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டான்னா என்னை அதே சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்காத. நான்லாம் அப்படி இல்லை சந்திரா. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறதே உன் ஒருத்தி மேலதான். நீயும் இல்லைன்னா எனக்கு வேற யாரு இருக்கா சந்திரா? நிஜமா சந்திரா? நிஜமான உன் வாய் சொல்லுது, ஆனா கண்ணு சொல்லல.
மாமனும் மருமகனும் சேர்ந்து நல்லா தான் நாடகம் ஆடிட்டு இருக்கேன். ஐயோ என்ன சந்திரா சொல்ற நீ? பின்ன செல்வ தூக்க மாத்திரை சாப்பிட்ட மாதிரி நாடகம் ஆடினானே, அதை அரங்கேற வச்சதே நீ தானே? நானா? நான் சொல்லிட்டானா? அவ சொல்லிட்டானா? அப்போ அது நீதானா? இல்ல இல்ல, அவன் அந்த மாதிரி சொன்னானான்னு கேட்டான். அவன் பண்ணது தப்புதான். ஆனா எதுக்காக பண்ணான்? ஐஸ்வர்யா மேல இருக்கிற பாசத்தினால தானே பண்ணான். பாசமா? அவனுக்கா? எல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்து மேலதான். அதை வச்சுதானே என் மேல பாசம், மரியாதை, அடக்கம் இதெல்லாம் வருது. பாசமா? பெரிய பாசம். என்ன பெத்த அம்மாவுக்கே என் மேல பாசம் இல்ல. இங்க இருந்திருந்தா சொத்தை எழுதி வாங்கிடுவேணும்னு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே பாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அப்படி யாராவது என் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னா அது என் பொண்ணு ஐஸ்வர்யா மட்டும்தான். பணத்துக்காக மட்டும் இல்ல, ரத்த உறவாச்சே, அதனால கொஞ்சம் இருக்கும். இத பார், உனக்கும் சரி அவனுக்கும் சரி, இது முதல் தடவை மட்டும் இல்ல, கடைசி தடவையும் கூட. இனிமே என்னை ஏமாத்த ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு நிழல் கூட இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சரி, ஐஸ்வர்யா எங்க? தூங்கிட்டு இருக்காமா? தூங்கிட்டு இருக்காளா? என்ன தூக்கம்? போய் அவளை எழுப்பு. தூங்கட்டும் சந்திரா. நைட் ஏதாச்சும் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சிருப்பா. இல்லையே, அவ அசந்து தூங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தனே. காலேஜுக்கு டைம் ஆச்சு. அம்மா வந்துட்டேன் மேடம். போய் ஐஸ்வர்யாவை எழுப்புங்க. சரிங்க. மேடம் உங்களை வர சொன்னாங்க. போ, வரேன். சரிம்மா. என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? நைட் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஒரு ரூமுக்கு வந்தேன். வயசு பொண்ணுங்க அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க? இல்லம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். சரி, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா. உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்து சாப்பிடலாம்.
ஹலோ அக்கா, நான் மது பேசுறேன். மது, எப்படி இருக்க மது? இருக்கேன், அவ்வளவுதான். என்ன மது, என்ன இவ்வளவு விரக்தியா பேசுற? ஏன், என்னாச்சு? எவ்வளவு கனவுகளோட ஆசைகளோட ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்டுக்கு போனேன். நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற இந்த உலகத்தை நேர்ல பார்க்க போறோமேன்னு ஆசைப்பட்டேன். முக்கியமா என் கண்ணுக்கு கண்ணா இருக்கிற என் அம்மாவோட முகத்தை பார்க்க போறேன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆசையெல்லாம் அந்த ஆபரேஷன் டெஸ்டோட முடிஞ்சிருச்சு. மது, ஏன் இப்படி பேசுற? யார் சொன்னது உன் ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு? கண்டிப்பா உன் ஆசையெல்லாம் நிறைவேறும். என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு நிறைவேறும். டாக்டர்ஸ்லாம் உனக்கு பார்வை வராதுன்னு சொல்லலையே. கண்ணுக்குள்ள சில நரம்புகள் வீக்கா இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணா பார்வை கண்டிப்பா வந்துடும் சொல்லிருக்காங்கல்லம்மா. நீ கற்பனை பண்ணி வச்சிருக்கிற உலகம், உன் அம்மாவோட முகம், இதெல்லாம் கண்டிப்பா நீ பார்க்க தான் போற. அவ்வளோ ஏன், உனக்கு புதுசா கிடைச்சிருக்கிற இந்த அக்காவோட முகத்தையும் நீ கண்டிப்பா பார்க்க தான் போற. இது பாரு, நீ எந்த கவலையும் படக்கூடாது. இவ்வளவு தூரம் பேசுறீங்க, அப்புறம் ஏங்கா என்ன பாக்குறதுக்கு அன்னைக்கு வரல? அது ஒண்ணும் இல்லம்மா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் உன்னை பார்க்க வர முடியல. பொய் சொல்லாதீங்கக்கா. என் அம்மா உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஏங்கா என் அம்மா திடீர்னு அப்படி சொன்னாங்க? என்ன நடந்தது? தெரியல மது, அதுக்காக நான் உங்க அம்மாவை தப்பா நினைக்கல. உன்னை செக்கப்க்கு கூட்டிட்டு போகணும், பிசினஸ் அது இதுன்னு அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதனால இப்ப டைம் இல்ல, வர வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு எந்த வருத்தமும் படாத. நான் கண்டிப்பா உன்னை வந்து பாப்பேன், சரியா? இந்த மாதிரி நேரத்துல நீ உன் மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. நிம்மதியா ஹாப்பியா இரு. என்ன? ட்ரை பண்றேன்க்கா. அப்புறம் அக்கா, அக்கா, ஹலோ மது. அக்கா, ஹலோ.